தேவன் உங்களுடைய டைரக்ஷனை மாத்துகிறார், திசையை மாத்துகிறார். வளர்ச்சிக்கு இடமில்லாத போது தேவன் உங்களுடைய திசையை மாற்றுகிறார். ஆமென். எலியாவுக்கும் அப்படிதான் செஞ்சார். எலைஜா அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கேரித் ரவீன்ல போய் நீ அங்க சேரித் ரவீன்ல போய் உட்காந்துக்கோ, நான் உனக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிறேன், உனக்கு அப்பத்தை கொடுக்கிறேன், ஃப்ரெஷ்லி பேக்டு கேக் உனக்கு காக்கா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஆண்டவரே, அங்க படுத்தாரு, சாப்பிட்டாரு, கேரித் ஆற்றில் இருக்க தண்ணீரை குடிச்சார். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கேரித் ஆற்றை வற்ற பண்ணினார். அதுவா வற்றி போகல, இவரு வற்ற பண்ணிட்டார் இயேசு. ஏன்னா இவன் டைரக்ஷனை கொஞ்சம் மாத்தணும். இப்ப எங்க போனா, சாரிபாத்துக்கு போ, சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துல பஞ்சம் ஆண்டவரே, போ. அங்க போனீங்கன்னா சரி, அங்க அரண்மனையில தங்கணுமா, இல்ல அங்க ஒரு விதவை இருக்கிறா, அவட்ட போ. சரி, விதவை ஏதோ பணக்கார விதவையா இருக்கும்னு போய் பார்த்தா ஒரே ஒரு தோசை சுடுற அளவுக்கு மாவு வச்சிருக்கிறா. அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஆண்டவர் அங்க உட்காந்து நீ சாப்பிடுன்றாரு. ஆண்டவர் ஒரு தோசை தான் இருக்கு, அதை நீ சாப்பிட்டுன்றாரு. எவ்வளோ வலியா இருந்திருக்கும் எலியாக்கு. நான் சாப்பிடாம செத்தா கூட பரவாயில்ல, இந்த ஒரு தோசை அந்த அம்மாட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சாகிறத பார்க்கறதா இல்லை நான் சாகிறத பார்க்க என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் டைரக்ஷனை மாத்தினார். கேரித் ஆற்றுல இருந்து சாரிபாத்துக்கு போனார். போனதுனால பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. பஞ்சம் தீர்ற வரைக்கும் 2 பேரும் எவ்வளோ தோசை வேணாலும் சுட்டு சாப்பிட்டாங்க. எவ்வளோ அப்பமோ அவ்வளோ அப்பத்துக்கு தேவையான மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. 3.5 வருஷத்திற்கு குறையவே இல்லை. ஏனென்றால் தேவன் எலியாவுடைய திசையை மாத்தினதுனால. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது கதவுகளை மூடுகிறார், ஆற்றை வற்ற பண்ணுகிறார், ரிசோர்சஸ் எல்லாம் ட்ரை அப் ஆகுதுன்னா தேவன் உங்களுடைய டைரக்ஷனை மாற்றுகிறார். அவர் மாறாதவர், அதனால உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிறார். தேவன் மாறாததனால் உங்களுடைய திசையை மாற்றுகிறார்.